ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியாம கலங்கி போய் இருக்கிற நேரத்தில், என் சொந்த பந்தம் எல்லாம் கூடி இருக்கிற நேரத்தில் எங்க அண்ணன் என்னை பார்த்து சொன்னான், இவெல்லாம் எதுக்கு இருக்கிறான், சாகலாம், இவெல்லாம் எதுக்கு இருக்கிறான், இவெல்லாம் செத்து போகலான்னு சொல்லி எல்லா சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என்னை ஏளனமா சொன்னாரு. அந்த வார்த்தையை கேட்டு என்னால சகிக்க முடியல. அந்த வார்த்தையை என்னால தாங்கிக் கொள்ளவே முடியல. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் சொந்த சகோதரன் அவமானம், இன்னொரு பக்கம் மனைவி பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் விடுகிற நிலைமை. என்ன செய்யணும்னு தெரியாம இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சுங்க. எங்கேயோ ஒரு போர்டை பார்த்தேன், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டா என் காலத்துக்கு பிறகு என் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் தருவேன்னு அதை போட்டிருந்தாங்க. உடனே கொஞ்சம் காசை கடனை வாங்கி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்ல போய் கொஞ்சம் காசு ஃபர்ஸ்ட் மந்த் டியூவை கட்டிட்டு